உங்கள் சம்பளத்தில் பிடித்தம் செய்யும் வருமான வரி உண்மையில் எவ்வளவு குறைக்க முடியும்னு தெரியுமா? பெரும்பாலானோர் செக்ஷன் 80C மட்டுமே போதும்னு நினைச்சு ஒவ்வொரு வருஷமும் 50,000 ரூபாய் வரை அதிக வரியை கட்டிட்டு இருக்காங்க. பலரும் அறியாத 80C தவிர்த்து சட்டப்பூர்வமாக உங்கள் வருமான வரியை மிச்சப்படுத்த 3 ரகசிய வழிகள் இதோ. உண்மையில் வருமான வரியை குறைப்பதில் செக்ஷன் 80க்கு அடுத்தபடியாக பலரும் கோட்டை விடுவது செக்ஷன் 80இல்தான். இது மருத்துவ காப்பீட்டு பிரீமியத்திற்கான பிரிவு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும், அதாவது மனைவி மற்றும் குழந்தைகள், எடுத்த மருத்துவ காப்பீட்டு பிரீமியத்திற்கு 25,000 ரூபாய் வரை வரி விலக்கு கிடைக்கும். கவனியுங்கள், இது தவிர உங்கள் பெற்றோருக்காக எடுத்த காப்பீட்டு பிரீமியத்திற்கு மேலும் வரி விலக்கு உண்டு. உங்கள் பெற்றோர் மூத்த குடிமக்களாக இருந்தால் அவர்களுக்கு 50,000 ரூபாய் வரை கூடுதலாக வரி விலக்கு பெற முடியும். ஒட்டுமொத்தமாக 75,000 ரூபாய் வரை மருத்துவ காப்பீட்டு பிரீமியத்திற்கு வரி விலக்கு பெறலாம். ஒருவேளை உங்களுக்கு மருத்துவ காப்பீடு இல்லை என்றால் பிரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் செலவிற்கு 5,000 ரூபாய் வரை இந்த பிரிவின் கீழ் கழிக்கலாம். அடுத்த மிக முக்கியமான ரகசிய வழி வீட்டுக்கடனுக்கான வட்டி. செக்ஷன் 24B இன் கீழ் நீங்கள் குடியிருக்கும் வீட்டிற்காக வாங்கிய கடனின் வட்டிக்கு ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வரை வரி விலக்கு பெறலாம். நடைமுறையில் நீங்கள் சொந்தமாக வீடு வைத்திருந்து வீட்டுக்கடன் செலுத்தி வந்தால் இந்த ஒரு பிரிவு மட்டுமே உங்கள் வரியை 5,000,000 மேல் குறைக்க வாய்ப்புள்ளது. அதாவது உங்கள் வருமானத்தில் இருந்து 2 லட்சம் ரூபாய் வரை வீட்டுக்கடன் வட்டியை கழிக்கலாம். வங்கிகள் இதை பற்றி தெளிவாக சொல்ல மாட்டார்கள். நீங்களாக ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ஐ கேட்டு வாங்க வேண்டும். இந்த தொகையை கணக்கிட்டு வரி குறைப்பு பெறுவது மிக மிக முக்கியம். மூன்றாவது மற்றும் அதிகம் கவனிக்கப்படாத வழி செக்ஷன் 80 இன் கீழ் உள்ள நன்கொடைகள். நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடை அளித்தால் அந்த தொகையில் 50% அல்லது 100% வரை வரி விலக்கு பெறலாம். உதாரணத்திற்கு, ஒரு பெரிய தொண்டு நிறுவனத்திற்கு நீங்கள் 10,000 ரூபாய் நன்கொடை அளித்தால் அதில் 5,000 ரூபாய் வரை உங்கள் வருமானத்தில் இருந்து கழிக்க முடியும். நன்கொடைக்கான ரசீதில் நிறுவனத்தின் பான் எண் மற்றும் 80G ஒப்புதல் எண் கண்டிப்பாக இருக்க வேண்டும். சரியான ரசீதுகள் வைத்திருப்பது மிக மிக அவசியம். இப்போதே ஒரு விஷயத்தைச் செய்யுங்கள். உங்கள் மருத்துவ காப்பீட்டு பிரீமியம் ரசீதுகளையும் வீட்டுக்கடன் வட்டி சான்றிதழையும் நன்கொடை ரசீதுகளையும் இருந்தால் எடுத்து வையுங்கள். உடனடியாக உங்கள் ஆடிட்டரிடம் பேசும்போது இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த நிதி ஆண்டிலிருந்து இந்த வரிச் சலுகைகளுக்காக முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுங்கள். இந்த 3 வழிகளில் எந்த வழி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுடன் இதை பகிருங்கள்.